சினிமாவை நேசிக்கிற, கொண்டாடுகிற, ஆராதிக்கிற அத்தனை பேருக்கும் வணக்கம். சிறுத்தை சிவா டைரக்ஷனில் சூர்யா, திஷா பதானி, பாபி தியோல், KS ரவிக்குமார், யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் வெளியாக இருக்கிற படம் கங்குவா. கங்குவா இந்த வருஷத்தோட மிகப்பெரிய படமாக இருக்குன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திச்சு. இது மட்டும் இல்லாமல் 10 மொழிகளில் வெளியாகிற படம், 10,500க்கும் மேற்பட்ட திரையரங்கில் வெளியாகிற படம், 3D படம் இப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்துச்சு. அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியானதா? சூர்யாவோட நடிப்பு எப்படி இருந்தது? அவருடைய கரியரில் இந்த படம் எந்த அளவுக்கு பேசப்படுகிற படமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்ப்போம். இந்த படத்தினுடைய ஒன்லைன் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தா, சூர்யா நிகழ்காலத்தில் மும்பையில் போலீஸாகவும் இல்லாமல் ரவுடியாகவும் இல்லாமல் போலீஸுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டரில் இருக்கார். அவருக்கு ஒரு பையனால் பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை என்னவா இருக்குது, அது எப்படி முன் ஜென்மத்து கதையாக ஒரு வரலாற்று தொடர்புடைய கதையாக மாறுது அப்படிங்கிறதான் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த சுவாரஸ்யம் கதை திரைக்கதையில் இருக்கான்னு பார்த்தா இல்லை அப்படின்னே சொல்லலாம். கனெக்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த படத்தில் ரொம்பவே மிஸ் ஆகுது. நிறைய குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். சூர்யாவுடைய கதாபாத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த கதாபாத்திரம் மட்டுமே அந்த முழு படத்தையும் தாங்குகிற ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாலுமே, சூர்யா நிறைய ஸ்கோர் பண்ணியிருந்தாலுமே, மற்ற விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய பலவீனங்களாக இருக்குது அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. சூர்யா இதில் டபுள் ஆக்ஷனில் பண்ணியிருக்காரு. 1070ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டில் ஒரு கதை இருக்குது. பெருமாச்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த தீவில் இருக்கிற ஒரு இளவரசனா சூர்யா இருக்காரு. பெருமாச்சியினுடைய இளவரசன் அந்த இனத்தை, அந்த மக்களை காக்க எப்படி எல்லாம் போராடுறாரு, அதில் இருக்கின்ற ஒரு சிறுவனை காப்பாற்றுவதற்காக அவர் எடுக்கிற பகிரத்தின முயற்சிகள்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத ரத்தமும் சதையுமா போருமா சொல்லியிருக்கிற படம் தான் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த விதத்தில் கங்குவா ஒரு முன்ஜென்மத்து கதையை 1070ஆம் ஆண்டில் நடந்த ஒரு வரலாற்று கதையை சொன்ன விதத்தில் சொன்ன ஒரு முயற்சிக்காக, துணிச்சலுக்காக பாராட்டலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி தெலுங்கில் நிறைய படங்கள் இது மாதிரி சொல்லிட முடியும். மகதீராவை சொல்லலாம், பாகுபலி சொல்லலாம், RRR சொல்லலாம், இப்படி நிறைய படங்கள் இருக்குது. அதனுடைய முன்னோடியா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய படங்களை நம்ம ஹாலிவுட்டில் சொல்லலாம். ஆனால் தமிழில் அப்படிப்பட்ட ஒரு சரித்திர முயற்சி, ஒரு பீரியட் ஃபிலிமுக்கான முயற்சி, அதை நிகழ்காலத்தோட கனெக்ட் பண்ணுற அந்த மகதீரா டெம்ப்ளேட் அப்படின்னு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அந்த முயற்சியை சூர்யா தொட்டு பார்த்துருக்காரு. அதற்கான ஒரு விதையை ரொம்ப விருட்சமாக பயங்கர ஒர்க் பண்ணி தன்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் சிறுத்தை சிவா கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த உழைப்பு ஒரு முழுமையான பலனை தரலை அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா கேரக்டர் ஸ்கெட்ச் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு இங்கே சரியாகவே அமைக்கப்படவே இல்லை. இதில் பாபி தியோலுடைய கேரக்டர் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஒரு அசுரத்தனமான வில்லன் கதாபாத்திரத்துக்கு அவர் நியாயம் சேர்க்கிறாரு. ஆனால் அதற்கு பிறகான கேரக்டர் அப்படின்னு பார்த்தா, திஷா பதானி ஒரு ஹீரோயினா இந்த படத்தில் அவங்களுக்கு எந்த ஸ்கோப்புமே இல்லை, ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புமே இல்லை. வெறும் ஒரு கவர்ச்சி பதுமை அப்படின்னு மாதிரியே போகிறாங்க. யோகி பாபு ரெடின் கிங்ஸில் இருக்காங்க, காமெடி வரல, எரிச்சல் வருது அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்குது. KS ரவிக்குமாருக்கு பெரிய ரோல் இல்லை. கோவை சரளா, ரவி ராகவேந்திரா இந்த மாதிரியான கேரக்டர்கள்லாம் இருந்தும், மன்சூர் அலிகான் இருந்தும் இந்த படத்துக்கான அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கோர் பண்ணுறதுக்கும் இல்லை, ஒரு கதாபாத்திரத்துக்கான நோக்கமும் இல்லை. ஒரு போகிற போக்கில் ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி அவங்க போயிட்டே இருக்காங்க. இதை தாண்டி இந்த படத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தா சூர்யா 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 அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி இங்கே நட்டி நடராஜுடைய கேரக்டரோ, போஸ் வெங்கட்டோட கேரக்டரும் பேசப்படுகிற ஒரு கேரக்டராக இருக்குது. வசுந்தரா காஷ்யப்புடைய கேரக்டரும் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணுற கேரக்டராக இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இந்த படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய முக்கியமான ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கடல், மலை, போர்க்காட்சிகள் அப்படின்னு வெற்றி பழனிசாமி தன்னுடைய ஒளிப்பதிவில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாரு. ஒரு 3D படத்துக்கான எஃபெக்டோடு சேர்ந்து இந்த கடல், மலை, போர்க்காட்சிகளை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு விஷுவல் ட்ரீட்டை வெற்றி பழனிசாமி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். நிஷாத் யூசுஃபோட எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்துருக்கு. DSPயோட இசையில் ஆதி நெருப்பே மன்னிப்பு பாடல்கள் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிற பாடல்களாக இருக்கும், ரிப்பீட் ரகமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஒரு தியரிட்டிக்கலாக ஒரு பிலாசபியை இயக்குனர் பேசியிருக்காரு. இதில் ஒரு அறம் பேசுறது, மன்னிப்பு பேசுறது, ஒரு தத்துவத்தை கையில் எடுத்து பேசுறது, அப்பா அம்மாவை அங்கே இறந்ததற்கு பிறகு அதற்கான நியாயத்தை சொல்லாமல் அதற்காக மறுகிறது அப்படின்னு சூர்யாவுடைய கேரக்டர் இங்கே ஒரு சாகச நாயகனா, ஒரு நாயக பிம்பத்தை தூக்கி நிறுத்துகிற படத்தை மட்டுமே பண்ணலை, ஒரு அறத்தை, தத்துவத்தை பின்பற்றுகின்ற ஒரு இளவரசன், அரசன் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணுது. ஆனால் அதுவே அதிகமான காட்சிகளை எடுத்துக்கிறதுனால அது ரசிகர்களோட கனெக்ட் ஆக முடியல. நிறைய குழப்பங்கள் இந்த திரைக்கதையில் இருக்குது. சொல்லப்போனால் இந்த நிகழ்காலத்தை கடந்த காலத்தோடு கனெக்ட் பண்ணுற விஷயமும் புத்திசாலித்தனமும்
சுவாரஸ்யமும் இல்லை, சுவாரஸ்யமும் இல்லாமல் இருக்குது. இதுதான் இந்த படத்தினுடைய ஆதார பிரச்சனையாக இருக்குது. டெக்னிக்கலி படம் வந்து பெரிய அளவில் பேசப்படுகிற அளவுக்கு இருக்குது. ஆனால் கதை திரைக்கதை அப்படிங்கிறது மிக மிக பலவீனமாக இருக்குது. அதனாலேயே படத்தோட ரசிகர்கள் கனெக்ட் ஆக முடியல, ஒட்ட முடியல அப்படின்னே சொல்லலாம். இந்த பிரச்சனையை சரி பண்ணாமல் ஒரு சவுண்ட் எஃபெக்டில் நிறைய கத்தல், கூச்சல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களே இருக்குது. இதில் திரைக்கதையில் காட்டாத பலத்தை வெறும் சவுண்ட் எஃபெக்டில் காட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து தோல்வியில் முடியுது அப்படின்னே சொல்லலாம். இந்த விஷயங்களை தாண்டி செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்த விஷயம் அப்படிங்கிறது அசர வைக்குது. அந்த விஷயத்தின் மூலமாக செகண்ட் பார்ட்டுக்கான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. கங்குவா 2 எப்படி இருக்குது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஓகே. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சூர்யாவோட உழைப்புக்காகவும் வெறித்தனமான சூர்யா ரசிகர்களுக்காகவும் சூர்யாவோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காகவும் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம்.